கரீபும் மினல் ஜன்னா, கொடை வல்லல் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவர். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. கொடுத்து கொடுத்து அல்லாஹ் அவருக்கு பகரமாக சொர்க்கத்தையே கொடுக்கிறான் என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் காபாவில் திரைபிடித்து வலிமார்கள் சூஃபிகள் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக உஸ்அத்தல் கல்ப், யா அல்லாஹ் உள்ளம் விசாலமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. காபாவில் நின்று வலிமார்கள் கேட்ட துஆவில் உள்ளத்தின் விசாலமும் மிக முக்கியமானது. 4வது சர்க்காரை ஆலம் சொன்னாங்க, அவருக்கு ஒரே ஒரு தூரம் என்றார்கள். அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்று விடுகிறார், மனிதர்களின் நெருக்கம் பெறுகிறார், சொர்க்கத்திற்கும் நெருக்கம் பெறுகிறார். ஒன்று மாத்திரம் தூரம். எது தூரம்? மினன்னார், அவருக்கும் நரகத்திற்கும் பல்லாயிரம் மைல்கள் தூரமாகிவிடும் என்றார்கள். நரகத்துக்கிட்டே போக மாட்டார். யார்? கொடை வல்லல். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, கஞ்ச குணம் இருக்குமா, கருமித்தனம் இருக்குமா, நீ உனக்கு செலவு செய்வதற்கு யோசிப்பாயா, மனைவி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க யோசிக்கிறாயா? ஒரு கஞ்சன் லா யதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கமே போக மாட்டான் என்றார்கள். தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஹஜ் இருக்குது, ஆனால் இந்த குணம் ஆபத்து இல்லையா? அப்படியானால் அங்கே நான் போவது, அதற்கு பின்னால் என் லைஃப் மாறணும், தலைவிதி மாறணும், சிந்தனைகள் மாறணும், குணங்கள் மாறணும்.